Hello lovelies, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கலுக்காக நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் கிளாம் லுக் மேக்கப் பண்ண போகிறோம். அதுவும் அண்டர் பட்ஜெட்டில் பண்ண போகிறோம். அண்டர் 2000 நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ அதே நான் ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வந்துட்டு வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வைப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லென்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் லுக்கில் வந்து ஷேட் கிரே டிப்பில் எடுத்துக்கோங்க. டிப்பில் எடுத்து இப்படி கீழே பார்த்து இப்படி கண்ணில் வைக்கணும். இப்படி கண்ணில் வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு கண் இழுத்துட்டு, தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த லுக்கை வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃபாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபேஸ் ஸ்கேனரை விட அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன், டோனராக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து பாண்ட்ஸோட ஹைலோரானிக் ஆசிட் ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் எடுத்துக்க போகிறோம். ஸோ வாவில் இருந்து சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஷார்ட்ஸ்க்கு மேக்கப் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்சைட்லேருந்து லிப் பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் ஸ்ட்ராபெரி. ஸோ நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணணுமோ அது நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம மேக்கப் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு கன்சீலர் மூவ் ஆகிடலாம் ஐஷேடோ போடுறதுக்கு. இன்றைக்கி நான் எடுத்துருக்க எல்லா ரேஞ்சுமே வந்துட்டு இன்சைட் அண்ட் மார்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஹைலைட்டில் ஸோ இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு எலைட்டீனோட காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஐஷேடோ பண்ணியிருக்கிறது வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட். இது வந்து அண்டர் பட்ஜெட்டில் வராது. இதிலே நான் வந்து உங்களுக்கு ஒரு நியூட்ரலான கலர் தான் போட்டு போகிறேன். ஸோ ப்ரௌன் கலர். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற கலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கலரும் மிக்ஸ் பண்ணி, இந்த 2 கலர் ஓகேவா, இந்த 2 கலர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு மேலே வந்து ஒரு லைட்டான கிளிட்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது 2த்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடம் ஓகேவா, இந்த இடத்துல எக்ஸஸ்லாம் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஸோ ஐஷேடோ வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஆப்ஷனல். பட் எனக்கு வந்துட்டு ஓகே சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு மேலே வந்து அந்த கிளிட்டர் மாதிரி வைக்கிறதுக்கு இந்த பேலட் எடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலி இது வந்து ப்ளஷ் பேலட். இதோட லிங்க் வந்து கிடைக்கல எனக்கு, நான் அது ஆஃப்லைனில் வாங்கினேன். ஸோ இதிலேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி சும்மா சென்டரில் எப்படி வைங்க, அவ்வளோதான். லைட்டாக கிளிட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு மேட் லுக் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் முடிச்சுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ உங்களோட ஐஷேடோ அவ்வளோ சூப்பராக தெரியும்.
ம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐலைனர் போயிடலாம். ஐலைனருக்கு நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மேட் லைனர். ஸோ ஐலைனர் ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு விங் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ திக் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை ஸ்டார்டிங்கில் திக்காக போட்டிங்கன்னா அப்புறம் அசிங்கமாக இருக்கும். அதான் ஸோ இங்கே போட்டிருக்க மாதிரி இதே மாதிரி இந்த கண்ணில் போட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் விங் மாதிரி லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஐலைனர் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போகலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் வந்துட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஸ்க்ளப்ட் அண்ட் செட் அப்படின்ற ஒரு ப்ளோ இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ப்ரௌன். ஸோ ஜஸ்ட் இப்படி நீங்கள் கோம் பண்ணிக்கிட்டாலே போதும், ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும்? ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டோம். அதை லைட்டாக ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இன்சைட்லேருந்து இந்த கன்சீலர் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியாக ஒரு ப்ரஷில் இப்படி நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம ஹைலைட்ஸ் இப்படி பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஹைலைட் பண்ணணும் இதே மாதிரி இந்த ஐப்ரோஸ் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரைமர் போட்டு பேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமருக்கு இன்சைட்டோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது 3-in-1 ப்ரைம்ஸ், ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ப்ரைமர் போட்டோடனே இங்கே அப்படியே ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பிளர் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கன்சீலர் போட்டு என்னோடய டார்க் சர்க்கிள் அப்புறம் ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இது ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் தான், நீங்கள் வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே என்னை விட ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஷேடு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஆக்சுவலி 2 ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் கன்சீலிங்க்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் நான் எங்கெல்லாம் வந்து கன்சீலர் போட்டிருக்கணும் அது. நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஷேடுக்கு வந்து நான் கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு சேம் இன்சைட்டில் இருந்து இதோட ஷேடும் உங்களுக்கு நான் வந்து கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நிறைய எடுக்க போகிறதில்ல, சும்மா கொஞ்சமாக தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேலட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ டாட் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக கவரேஜ் கொடுத்துருக்கு. நீங்கள் இதுக்கும் மேலே வேணும்னா நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கவரேஜ் போதும். ஸோ நான் வந்துட்டு இந்த மேக்கப் ஃபிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ நான் இது வந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போட்டுட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெள்ளடிச்ச மாதிரி காட்டும். ஸோ நம்ம வந்து லூஸ் பவுடர், தட் இஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணோம். நான் வந்து ஆர்சிஓலேருந்து யூஸ் பண்ணுறேன். இன்சைட்லேயுமே இருக்குது, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் பஃப் எடுத்து எக்ஸஸ் எல்லாம் அப்படி இது பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி கண்ணுக்கிட்டு இப்படி வந்து நம்ம பேக் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி கண்ணுக்கிட்ட பேக் பண்ணிக்கணும். மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படி ஃபேஸில் டேப் பண்ணிக்கோங்க. டேப் டிடி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து காஜல் போட்டுக்கலாம். காஜல் போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காஜல் போட்டுக்கலாம். காஜலுக்கு வந்துட்டு இன்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம காஜல் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கண்ணுக்கிட்ட பேக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மஸ்காராக்கு வந்துட்டு மார்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். மார்ஸ் வந்து இது டபுள் ட்ரபிள் சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன். இதிலே வந்துட்டு 2 கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 சொல்லிவிட்டு. ஸோ நம்ம ஸ்டெப் 1 எடுத்து ஸோ ஸ்டெப் 1 வந்து லென்த்தன் பண்ணுறதுக்கு, ஸ்டெப் 2 வந்து வால்யூமுக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் ஒரு வால்யூம் லைக் லென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2 கொடுக்குறோம். ஸோ ஸ்டெப் 2 வந்து ஒரு வால்யூம் கொடுக்கும். ஸோ இந்த கண்ணுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹைலைட்டர் போகலாம். ஹைலைட்டருக்கு இந்த பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் எல்லாமே இதில் இருக்குது. நான் வந்து கான்ட்ரோல் பண்ணல, உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பண்ணல, லைட்டாக. ப்ளஷ்ஷும் லைட்டாக அப்படி. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக லிப்ஸ்டிக் வந்துட்டோம். ஸோ நான் லிப்ஸ்டிக் ஆக்சுவலி வந்து 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா க்ளாஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா இன்சைட்டில் இருந்து ஹைலைட்டிங் க்ளாஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு 4 ஷேட் அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் வந்து 3 ஷேட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் வந்து பிங்க் பிளாசம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிங்க், ரொம்ப ஒரு பேபி பிங்க், ரொம்ப லைட்டாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ளாஸாக இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டுமே நான் வந்து சுகர்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். இது ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேட் எடுத்து ஆல்ரெடி நம்ம லிப் பாம் போட்டோம். ஸோ இந்த ஷேடை லைட்டாக போட்டு கையாலடி இப்படி லைட்டாக போட்டுட்டு இப்போது இந்த பிங்க் பிளாசம், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த க்ளாஸை ஸோ அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா வெறும் க்ளாஸ் மட்டும் போட்டுக்கலாம். இல்லை மேட் லிப்ஸ்டிக் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் தாராளமாக அந்த மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு மேக்கப்புக்கு. ஸோ ஃபிக்ஸர், இந்த ஃபிக்ஸர் வச்சு நம்ம வந்து மேக்கப்பை லாக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.